வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணே, தமிழ் மேட்ரிமோனியில் உங்களை பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு நேரில் வருதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, நாம் ஏதாச்சும் பண்ணலாம், இவங்க 2 பேரை கண்டிப்பாக மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி, நானே ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. சரி, அங்கேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போது எப்படியாவது சரவணனை அந்த இடத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாண்டியன் வராரு. போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்பாவே ஓகேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அண்ணா, நீ போயிட்டு அந்த அண்ணியை பார்த்துட்டு வா, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, அவன் எதுக்கு தனியாக போகணும், நாம எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரி, அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி சரவணனை கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்ட உடனே அங்கே எல்லாருமே வாசலில் நிற்கிறாங்க. இங்கே பார் சரவணா, நாங்கள்லாம் இங்கேயே நிற்கிறோம், நீ போயிட்டு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக பொண்ணு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது. போ போ, அந்த பொண்ணு தான் போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அந்த பொண்ணு போனவொடனே உட்காந்துட்ருக்கு. நான் தான் சரவணன், என்னை தான் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எட்டி எட்டி வெளியவே பார்க்குறாரு. ஆமாம், நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் எதுக்கு எட்டி எட்டி வெளியே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, இல்லை, எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாரும் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சரவணன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், தனியாக மீட் பண்ணணும் அப்படி தானே சொன்னேன், எதுக்காக உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்படுது. கோவப்பட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே எழுந்து வெளியே போகுது. பின்னாடியே வராரு சரவணன். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, நான் தனியாக வரல, நீ உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு பயங்கர கோவமாக எழுந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே